புதுச்சேரியில் தப்பித்தோம் பிழைத்தோம் என பாஜக ஆதரவோடு முதல்வர் பதவி ஏறியுள்ள ரங்கசாமியின் பதவிக்கு ஆபத்தோ ஆபத்து. புதுச்சேரியில் ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் சிறுபான்மையினரும் பாஜக, அதிமுக மற்றும் ரங்கசாமிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட தயாராகிவிட்டார்கள். ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையின மக்களை அமைச்சரவையில் பங்கேற்க விடாமல் தடுத்து ஆடும் ஆட்டம் என்பது புதுச்சேரியில் எடுபடாது என்பதும், ஜோஸ் சார்லஸ் மார்டின் அண்ட் ஜான்குமார் ஆகியோருக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கவில்லை என்றால் புதுச்சேரியில் தமிழகத்தில் ஏற்பட்டது போன்ற ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழ்வதற்கான காலம் நெருங்கிவிட்டதாகவே தெரிகிறது. புதுச்சேரி அரசியலில் புயலை கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தமிழ்நாட்டில் விஜயின் அபார எழுச்சி புதுச்சேரியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினை பழிவாங்கும் விவகாரம். புதுச்சேரியில் சிறுபான்மையின மக்கள் வெகுண்டு எழுந்து வருகிறார்கள். இதுதான் இன்று புதுச்சேரி அரசியலின் பேசுபொருளாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக டிஎம்கே, ஏடிஎம்கே என்றிருந்த தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை இப்பொழுது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது 60 ஆண்டுகளுக்கு பின். அதே போன்று பாண்டிச்சேரியிலும் இளைஞர்களுக்கிடையே மிகப்பெரிய செல்வாக்கும் அரசியல் பலமும் கொண்டு அரசியல் எழுச்சியை இந்த முறை உருவாக்கியது என்றால் புதுச்சேரியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களது புதிய கட்சி தான் அங்க அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டது. ஆனால் இங்கு விஜய் அறுவடை செய்தார், அங்கு ஜோஸ் சார்லஸ் மார்டினால் ரங்கசாமி அறுவடை செய்து விட்டார். இது இந்த முறை இருக்கலாம். அடுத்த முறை ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்குத்தான் புதுச்சேரி காத்திருக்கிறது என்பது மக்களின் எண்ணமாக இருக்கிறது. குறைந்த காலத்தில் அங்கு பல அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்க முடியாத சூழ்நிலையால் அவரது அரசியல் ஆட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணிக்குள் சென்றார், கிடைத்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் சிறுபான்மையினர் என்ற ஒரே காரணத்தினால் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் ஜான்குமாருக்கும் அமைச்சர் பதவி புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள சிறுபான்மையின மக்களிடையே மிகப்பெரிய அரசியல் எதிர்ப்பை ரங்கசாமி வாங்கி கொண்டிருக்கிறார். இதற்கு பாஜகவும் அதிமுகவும் துணை போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் புதுச்சேரியை பொறுத்தவரை சிறுபான்மையின மக்களின் வாக்கு வங்கியோடு தான் அங்கு யாராக இருந்தாலும் ஆட்சிக்கு வர முடியும். அப்படி இருக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகட்டும் அல்லது அங்கு வெற்றி பெற்ற ஜான்குமார் ஆகட்டும் ஆகிய இருவருக்குமே அமைச்சர் பதவியில் புறக்கணிப்பது என்பது இது அகில இந்திய அளவில் இதற்கான பின்விளைவுகளை பாஜக சந்திக்கும் எனவும், ரங்கசாமியின் அரசியல் எதிர்காலம் இதோடு முடிவுக்கு வந்துவிடும் எனவும் சிறுபான்மையினர் மக்கள் பொங்கி எழுந்து வருகிறார்கள். இதனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள், இளைஞர்கள் என ஒன்று கூடி எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று உருவானதோ அதே போன்று அங்கு ஆளக்கூடிய ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு எதிராக இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திடும் சூழ்நிலை அங்கு ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் வருகிறது. இதுக்கு ஏன் காரணம் என்றால் அங்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியது ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அரசியல் இயக்கம். தப்பி தவறி அந்த எழுச்சியில் அடித்து பிடித்து ரங்கசாமி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். இது ஆட்சி நடத்த முடியுமா? சிறுபான்மையின மக்களை புறக்கணித்து விட்டு புதுச்சேரியில் ரங்கசாமியின் ஆட்சி தொடருமா என்ற கேள்வி கணைகள் இளைஞர்களுக்கிடையே மிகப்பெரிய எழுச்சியோடு கேட்டு வருகிறார்கள். அதனால் புதுச்சேரியில் ஒரு ஸ்திரத்தன்மையோடு கூடிய அரசு, ஒரு வளர்ச்சியோடு கூடிய அரசு தங்களது அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டு கால அரசியல் நடவடிக்கைகளை காப்பாற்றிக் கொள்ளவும், கடந்த 30 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளவும் புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் இந்த சிறுபான்மையின மக்களுக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்து அவர்களுக்கு உண்டான ஆதங்கத்தை போக்க வேண்டும் என்பதே புதுச்சேரியின் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. அந்த வகையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ஜான்குமார் ஆகியோருக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தின் குரலாகவும் புதுச்சேரியின் குரலாகவும் இருக்கிறது. இதை தவிர்த்து தற்பொழுது இவர்களை புறக்கணித்தால் அது தற்பொழுதைய சிறுகால வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் ரங்கசாமிக்கும் அங்கு இருக்கக்கூடிய பழைய கட்சிகளுக்கும்.
அப்படி இல்லை என்றால் தமிழகத்தில் எப்படி 60 ஆண்டு காலம் அதிமுக திமுக என்று இருந்ததை புரட்டி போட்டார்களோ மக்கள், அதே போன்று வரும் காலங்களில் புதுச்சேரியிலும் அரசியல் மாற்றத்தை புரட்டி போட இளைய சமுதாயமும் சிறுபான்மையினரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். உஷாராக தப்பித்துக் கொள்ள வேண்டும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மூலமாகவே பாஜக எதிர்ப்பை சந்தித்துள்ளது. அதிமுக தமிழகத்தில் இல்லாமல் சென்றுள்ளது. ரங்கசாமி பல்வேறு சித்து விளையாட்டுகளுடன் கடைசி முறையாக இந்த முறை முதல்வர் பதவிக்கு வந்துள்ளதாக தெரிகிறது. இந்த முதல்வர் பதவியை 5 ஆண்டு காலம் முழுவதுமாக காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாரா ரங்கசாமி? இந்தியா முழுவதும் இளைஞர்களுக்கு எதிராக பாஜக சம்பாதித்துள்ள எதிர்ப்புகளை புதுச்சேரியிலும் ஆட்சி மாற்றத்திற்கோ அல்லது அரசியல் மாற்றத்திற்கோ வித்திட துவக்க புள்ளியாக இருக்க போகிறதா? அதிமுக தமிழகத்தில் தான் சுக்கு நூறாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலாவது சுதாரித்துக் கொண்டு அரசியல் அடையாளத்தை மீண்டும் பெறுமா என்பதை, புதுச்சேரியின் அரசியல் விளையாட்டுகளில் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.